வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே ஹாலுக்கு தொட்ட மாதிரியே கிச்சன் இருக்கு. கிச்சன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி தான் கிச்சனு. தொட்ட மாதிரியே ஜன்னலும் இருக்கிறனால ஹால்ல ஃபேன் போட்டாலோ இல்ல ஜன்னல லைட்டா திறந்து வச்சாலோ நம்ம ஏதாவது சமைக்கும் போது அந்த கேஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டே இருக்கும். ஒரு மாதிரி அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியே இருக்கும். கேஸும் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு காத்துல ஆடிட்டே இருக்கும் போது நமக்கு சமையலும் குயிக்கா ஆகாது. சரி, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாவே பார்த்து வச்சிருந்தேன், காட்டுலயும் போட்டு வச்சிருந்தேன். சரி, யூஸ் ஆகுமா இல்ல யூஸ் ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட்லயே இருந்தேன். கரெக்டா இன்னொரு சிஸ்டர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, இதை வாங்கி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் யூடியூப்ல. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 இது மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து இந்த கேஸ் சேவர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதோட பேர் எனக்கு கரெக்டா தெரியல. சரின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். எனது வந்து 3 ஸ்டவ் இருக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ். நான் வந்து 2 மட்டும் ஆர்டர் போட்டிருந்தேன். வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற ஸ்டவ்ல வந்து அதிகமா வந்து காத்து வராது. இந்த ஓரங்கள்ல இருக்கிற ஸ்டவ்ல தான் காத்து வரும். சரி, யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். நான் வாங்கினது வந்து 192 rupees சம்திங் தான், 2 எண்ணா சேர்த்தி. ஆனா இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பெரிய தோசைக்கல் எல்லாம் வாங்கும் போது நம்ம ஸ்டவ்ல வச்சோம்னா அந்த ஒரு சைடு மட்டும் நமக்கு வந்து அந்த ஃபிளேம் வரனால தோசை நடுவுல மட்டும் நமக்கு கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து நம்ம வைக்கும் போது தோசைக்கல்ல உள்ள வைக்கும் போது ஃபிளேம் ஃபுல்லாவே நம்ம தோசைக்கல் ஃபுல்லாவே வரும்போது தோசையும் பாத்தீங்கன்னா ஈவனா வந்து அந்த நல்லா வேகும். நம்ம குக்கர்லாம் வைக்கும் போது நல்லா குப்புன்னு அடைச்ச மாதிரி அந்த ஃபிளேம் ஃபுல்லாமே குக்கர் பெரிய பாத்திரம் எல்லாம் வைக்கும் போது கரெக்டா வருது. சின்ன பாத்திரம் எல்லாம் வைக்கும் போது அந்த கேப் தெரியறதுனால என்ன ஆகும்னா மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து காத்துக்கு வந்து ஆடதான் செய்யுது. ஆனா நம்ம பெரிய பாத்திரம் எல்லாம் வைக்கும் போது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து 10க்கு ஒரு 7 இல்லைன்னா 8 அந்த மாதிரி ரேட்டிங் வந்து கொடுக்கலாங்க.